ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் செடி வாங்கலாம் அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக இங்கே ஃபாரின் வந்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இருக்கிற செடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாவடிப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நாங்களும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த B&Q வந்திருக்கோம். இந்தியாவிலலாம் யாரும் வாங்க மாட்டாங்க, அடிக்கிற வெயிலுக்கு யாரும் வாங்குறது கிடையாது. சரி, ஆக்சுவலி அப்படி கூட சொல்லலாம், நாங்களும் இந்தியாவில் மாதிரி செடி வாங்கி கொண்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ யூகேயில் கொண்டதில்லை, அதனால் சரி இப்போ ஏதாவது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வாங்க வந்திருக்கோம். அந்த கில்லர் வந்து சாந்தினி தான். ஸோ இன்றைக்கி வந்து அந்த B&Qவில் அந்த கார்டன் சென்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இங்கே ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி மில்டன் கீன்ஸில் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் சென்டர் இருக்குது, அதுக்கும் போகிறோம். ஸோ அதையுமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். பட் இன்கேஸ் ரொம்ப லெங்க்த்தாக போச்சுன்னா நான் அதை வந்து இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். அழகாக தான் பாப்பா இருக்குது எல்லாமே. 50% ஆஃப் பேக் பெட்டிங் ஒன்லி. இந்த வீடியோ எப்படி தெரியுமா ஹிட் ஆகும்? இப்போ நீ வாங்குற செடி ஒரு மாதம் கழிச்சு நான் திருப்பி போட்டு காட்டுவேன். அப்போ வந்து எப்படி இருந்தேன்னா இப்படி ஆனன்ற மாதிரி நான் பார்த்துடலாம். அங்கே இருக்கா தர ஃப்ளவர்ஸ் எங்கம்மா? அங்கே கரெக்டாமோ எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் ஓகே தான். 4 for 14 pounds. ஸோ இந்த பாட்டோட பார்த்தீங்கன்னா 4 செடி 15 பவுண்டு. இட்ஸ் ஓகே. ஸோ அது மாதிரி கார்டனுக்கு தேவையான எல்லா அந்த காம்போஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ 3 for 15 pounds பார்ப்போம். சூப்பரில். அப்புறம் இங்கே எவ்வளோ பெரிய பேக்கெட்டு, இந்த 3 பேக்கெட் வந்து 15 pounds தான். ஸோ டோட்டலி ஒர்த் இட். இது ஒன்றும் இல்லை, பேசிக்கலி இந்த காம்போஸ்ட் மண்ணு தான் போட இருக்கு. எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஏன் மம்மி? என்னடா மம்மி? வேணுமா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் சிப்பிங்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் அப்படியே சுற்றி அந்த செடிக்கு சுற்றி போட்டு விடலாம். அது போகலாம். ஸோ இங்கேயே வெளியே வச்சுருக்காங்க, அந்த டாப் சாயில் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம கார்டனிங் பற்றி பெருசாக தெரியாது, அதனால் நாங்கள் என்ன எழுதியிருக்கோ அதை படிச்சுட்ருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் வேறு ஃப்ரண்ட்டில் அந்த லான் வந்து ஒரு பேட்ச் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த லான் திக்னராக ஏதோ ஒன்று வாங்கணும். ஸோ அதான் பார்ப்போம். டியூஸ்டே அவர் வராருல கார்டனர், அவர்கிட்ட கேட்டுட்டு எது வாங்கணும்னு சொல்லி வாங்கி போட்டுக்கலாம். பட் ஆனால் இதெல்லாமே இங்கே இருக்குது, கார்டன் மெயின்டெனன்ஸ், லான் மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. காரில் வேறு அந்த ஸ்க்ரீன் வாஷ் தீந்துருச்சுன்னு சொல்லிச்சு, அதனால் அதுவும் ஒன்று வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த யூகேயில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும், இந்த B&Q வந்து ஒரு பர்ஃபெக்ட் அந்த டூ இட் யோர் செல்ஃப் ஷாப். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நெயில்ஸு, பெயிண்ட்டு, டைல்ஸ்லேருந்து பேசிக் ஹோம் மெயின்டெனன்ஸ், ஹோமுக்கு தேவையான பொருள். ஆக்சுவலி இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு வீடே கட்டிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ் போட்டிருக்காங்க. 190 pounds. எது அது வாங்கிக்கலாம். ஸோ லைட்டிங் பார்க்கலாமா? ஸோ இங்கே வந்து நான் ஃபுல்லாக இதை B&Q சுற்றி காட்டல, பட் அந்த அட்லீஸ்ட் இந்த கார்டன் ஏரியா எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் அந்த ஊஞ்சல் ஒன்று வாங்கணும். அந்த மாதிரி அழகாக இருக்குது. இதுவும் எங்களோட ஃப்யூச்சர் பிளானில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று பின்னாடி போட்டு டேபிள் போடணுன்னு. பார்ப்பீங்க பாரு, 100 pounds. பட் ஆனால் கொஞ்சம் இன்னும் வித்தாக வேணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த லான் மூவர் கூட இது 127 இருக்கு இல்லையா, இதுதான் நாங்கள் இங்கே வாங்கினோம். ஸோ இதில் தான் வாங்கினேன், B&Qவில் தான் வாங்கினேன். ஸோ நல்லாயிருக்கு. இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஃபுல்லாகவே இந்த கார்டன் தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி தக்காளி, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லா சீட்ஸுமே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மெயினாக இந்த செடி, அந்த பெரிய செடிகள், கார்டனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே இருக்கும். ஃபுல்லாக போனீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு கார்டனுக்கு தேவையான ஒரு இடம். இங்கே பார்த்தீங்களா, இது டொமேட்டோ செடி. ஏன் பாப்பு இந்த மாதிரி சும்மா ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம்னு வச்சா அதாவது யூஸ் ஆகும்ல? வைக்க மாட்டியா? வைக்க மாட்டாலாமா? ஓகே. ஸோ இது வந்து
வெளியே வீட்டு வெளியே சும்மா ஒரு ஆணி அடித்து இது மாட்டலாம் செடி. அழகாக இருக்கு. அந்த இவங்க வீட்டில் மாட்டிருக்காங்களா ஆப்போசிட், அது மாதிரி தானே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியிலையுமே ஃப்ளவரிங் சீசன் எப்போ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் போட்டிருக்காங்களாடா ஃப்ளவரிங் சீசன்னு. ஃப்ளவரிங் சீசன் போட்டிருக்காங்க பாருங்கள், ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு செடியில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் பூக்கும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரை ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ நான் அந்த வெளியே மாட்டுற செடி சொன்னேன் இல்லையா, அது அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அது மாதிரி தான். ஸோ ஒரு வாலில் ஒரு அந்த ஹூக் மாதிரி ஒன்று மாட்டிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி நம்ம கீழே வந்து ஸ்லைடில் தொங்க விடலாம். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எவ்வளோ ப்ரைஸ்னு போட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த டேக் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து 2 28 பவுண்ட்ஸ், 1 14 பவுண்ட்ஸ். ஸோ இங்கே B&Qலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் பாட்டும் வச்சுருக்காங்க. அதே போல் மட்டில் செஞ்ச பாட் அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங்லேயும் இருக்குது. ஸோ சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7 பவுண்ட்ஸ் 8 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி 12 பவுண்ட்ஸுக்குலாம் இருக்குது. நான் இன்னொன்று பார்த்துருந்தேன், இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜஸ்ட் 3 பவுண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லைட்டாகவும் இல்லை, ஓரளவுக்கு நல்ல ஓரளவுக்கு மீடியம் நல்ல வெயிட். இது வந்து கண்டிப்பாக அழகாகவும் இருக்குது. நாங்கள் இது ஒரு 3 வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ 3 பவுண்ட்ஸ் தான், மொத்தமே 9 பவுண்ட்ஸ் தான் ஆகுது 3 வாங்கினா. நீங்கள் ஆல்ரெடி என் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா நாங்கள் அந்த கார்டன் ஃபர்னிச்சர் வந்து கொஞ்சம் பண்ணியிருந்தோம். அப்புறம் அந்த ஒரு பேட்டியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ்லாம் போட்டிருந்தோம். அதுவுமே நாங்கள் B&Qல தான் வாங்கினோம். ஸோ அதில் அந்த ஸ்டோன்ஸ் மேலே அழகாக அந்த பாட்டட் பிளான்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒன்று தான் பப்பு மாட்டணும். ஒன்று ஓகே, பின்னாடியெல்லாம் வேணாம் பப்பு. இந்த கலர் நல்லா இருக்கு பாரு, இந்த ஒயிட்டு. ஓகே. ஸோ இந்த செடி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஃப்ளவர்ஸ். இது பார்த்திங்கன்னா 12 பவுண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே தான், மேபி இதுதான் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு கடை சொன்னேன் இல்லையா அந்த ஃப்ராஸ்ட் அப்படின்னு. ஸோ அங்கே வந்து இதை விட கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்துச்சு. சரி இதிலே வேறு ஏதாவது உள்ளே கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இது ஒரு சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இன்னும் உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ட்ரம்மு, வீல் பேரோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வீட் கண்ட்ரோல் ஃபேப்ரிக், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நானும் வாங்கியிருந்தேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் கார்டனை வந்து ஏதாவது அந்த கிராஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது பண்ணணுன்னா அந்த வீட் கண்ட்ரோல் ஃபேப்ரிக் இது ஒன்று வாங்கி போடணும். ஸோ கீழே கொஞ்சம் வளராமல் இருக்கும் எதுவும். ஸோ இது நான் யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது. இவங்கள்ட்ட தான் வாங்கினேன். 15 பவுண்ட்ஸோ என்னமோ, 15 பவுண்ட்ஸ் அது. ஸோ அது யூஸ் பண்ணி தான் நானும் அந்த ஸ்டோன்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாமும் உங்களுக்கு இங்கேயே விற்கிறாங்க எல்லாமே. ஸோ சூப்பராக இருக்குது. பாப்பா இவங்கள்ட்ட கேட்குறியா? அங்கே ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 8 பவுண்ட்ஸ், 16 பவுண்ட்ஸ் ஆக்சுவலி. கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ஆனால் தண்ணி ஊற்றினீங்கன்னா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். என்னம்மா இருமா. சரி பாப்பா ஏதாவது ஒன்று எடு பாப்போம். எதுக்குடா அப்பா மூக்கு அமுக்குனேன்? தர நோஸ் எங்கடா? தர அப்பா நோஸ் எங்கம்மா? நோஸ் எங்க? நோவா? ஸோ இது ஒரு பிளான். 2 இருக்குது, 1 இருக்குது அதில். ஆக்சுவலி இப்போயே எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆனால் தெர் ஆர் சம் மோர் டு ப்ளூம். ஓகே எடுத்துகிட்டு வா. கொடுங்க, இன்னொன்று கொடுங்க. டேய் வாடா போகலாம், தரமா வா. 3 for 15. என்னத்தை எடுத்துகிட்டு போடா. அவளை உட்கார வை பாப்போம். ஸோ இதில் இன்னொரு செடி என்ன பண்ணுறோன்னா வாங்குறப்பயே நல்லா பூத்த செடியாக வாங்கிடுறது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளைக்காவது இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். ஸோ வந்து இப்போதைக்கு ஒரு 2 ஃப்ளவர்ஸ் செடி பாட் வாங்கியிருக்கோம். அப்புறம் அந்த வால் ஹேங்கிங், வெளியே வாலில் தொங்குற மாதிரி ஒன்று. ஸோ இது ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் பாட்லேயே வைக்க முடியாது. ஒரு சும்மா ஒரு இந்த பாட்லேயே வைக்க முடியாது, சின்ன பாட்டில். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் பாட் வாங்கி ஒரு ஆல் பர்பஸ், அது என்னடா மல்டி பர்பஸ் காம்போஸ்ட் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் கொட்டி தண்ணி ஊற்றுனீங்கன்னா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மல்டி பர்பஸ் காம்போஸ்ட்டும் அங்கே வாங்கிக்கலாம். சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் காம்போஸ்ட்.
Ideal for pots, hanging baskets, seed trays with added nutrients. இதெல்லாமே ரொம்ப கம்மி தான் பார்த்தீங்கன்னா 3 for 15 pounds which is okay. ஸோ ஒன்று வாங்கினா 7 pound ஆனால் போட்டிருக்காங்க. பட் ஆனால் 3 வாங்குறது வேஸ்ட்டு, அதனால் இப்போ நான் இப்போதைக்கு ஒன்று வாங்கிக்கலான்ட்டு இருக்கோம். ஏன் பாப்பு 3 for 15 போட்டிருக்கான், ஒன்று வாங்கிக்கலாம்ல, அதனால் சரி ஒன்று வாங்கிக்கலாம் 7 poundsக்கு. ஸோ இதெல்லாமே அதுதான் மல்டி பர்பஸ் காம்போஸ்ட். அதையும் ஒன்று தூக்கி நம்ம அதில் வச்சிடலாம். இதெல்லாம் சின்ன சின்ன கல் அழகாக போட்டு எல்லா சைஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஸ்டல் பிங்க் ஸ்டோன் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஆல்பைன் மிக்ஸ் சிப்பிங்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். அண்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த சைடில் அந்த சீப்பான அந்த சிப்பிங்ஸ் மாதிரி இது வந்து போடாதீங்க, ஆக்சுவலி ரொம்ப நல்லா இல்லை. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி தான் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அது நல்லா இல்லைன்னு தான் நாங்கள் மாற்றிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மாதிரி போடுறதே கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த அவுட்டோர் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபென்சிங்லாம் போடணும் கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஃபென்சிங், இந்த குட்டி குட்டி ஃபென்சிங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபென்சிங்லாம் கூட அழகாக வாங்கி சும்மா நம்ம ஹேமர் எடுத்து அடித்தா போதும், சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்குனால எதுவுமே வெளியே இறங்கி பண்ண முடியல. கொஞ்சம் அந்த நெக்ஸ்ட்டு அந்த குளிர்காலம் டைம் வர்றப்ப கண்டிப்பாக அதாவது கொஞ்சம் இந்த கார்டன் ஒர்க்லாம் பண்ணணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்பேன் கண்டிப்பாக. அது அழகாக இருக்குது. இங்கே பாரு, ரியலாக இல்லை பிளாஸ்டிக் இது மாதிரி வாங்கிக்கலாமே பாப்பு. எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்த்து சூப்பராக இருக்கு பாரு. இது வாங்கி தொங்க விட்ருவோமா? வெரி நைஸ். எவ்வளோட அது? எங்கே ஆரம்பிச்சு எங்கே வந்திருக்கோம் பார்த்தியா அப்படின்றியா? ஓகே பாப்பு, வருஷம் ஃபுல்லாக இருக்கும். அங்கே பாரு, இது கூட அழகாக இருக்குது இந்த ரவுண்டு தொங்க விட்றது. பட் இஃப் யூ வாண்ட் வித் அ பாட் அது அழகாக இருக்குது. எஸ், வெரி நைஸ். எனிதிங் இஸ் ஃபைன். அது இப்போ பாப்பு டென்ஷன் ஆகும். ஏன் பாப்பு வெளியே செடி வைக்கிறதுக்கு இதே வாங்கிடலாமே பாப்பு. சும்மா நம்ம கெத்துக்காக என்ன பண்ணலாம், இதுலேயும் தண்ணி ஊற்றுவோம். சும்மா பார்க்குறவங்க நினச்சிக்குவாங்க நெஜ செடி அப்படின்னு. அதுலேயும் லைட்டாக அப்பப்போ வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஹேங்கிங் பேஸ்கெட்ஸும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டைலாக இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் இப்போ வாங்கணும், அந்த அந்த ஹுக்கு இது மாதிரி தொங்க விடுறது. ஓகே டார்லிங். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க, அதோட ஸ்க்ரூவும் இங்கே மாட்டியிருக்காங்க. ஸோ 2 எடுத்துக்கலாம். 9 pounds அண்ட் இந்த ஸ்க்ரூ வந்து ஒரு 3 pound 12 pound. ஸோ வாங்கிட்டு போகலாம். கடையில் அப்படியே எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த கார்ச்சர் இதுதான் நான் வச்சுருக்கேன். நெயில்ஸ், ஸ்க்ரூஸ், கேபினெட் ஹேண்டில்ஸ் வந்து எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ அந்த பாட் 2 செடி, அந்த ஆர்டிஃபிஷியல் ஒன், இன்னொரு செடி, ஸ்க்ரீன் வாஷ், காம்போஸ்ட், அப்புறம் இது தொங்க விட்டது. எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தம் 83 pounds. அப்படியே 88 காமிச்சது. ஓகே 83 pounds நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சோண்டு வாங்கியிருக்கோம், 2-3 பிளான்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் போய் நாங்கள் வச்சு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்கேஸ் நல்லா இந்த வெதருக்கு கொஞ்சம் நல்லா ப்ளூம் ஆச்சுன்னா மேபி இன்னும் கொஞ்சம் பின்னாடி இன்னொரு 2-3 பிளான்ட்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அது வந்து இந்த ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டன் சென்டர் இருக்குது. அது ரொம்ப பெரிய கார்டன் சென்டர். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டு நான் அது உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு சும்மா இந்த செடி இங்கே வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து லைட்டாக அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் போட்டு பண்ணான்னு. ஸோ இது வந்தோன்னே கையோட மாட்டிட்டேன். ஸோ நல்லாயிருக்கு. இந்த சீக்ரெட்டை கம்பெனி சீக்ரெட் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் செடி தான். ஆனால் எப்போ பார்க்குறவங்க யார்கிட்டையும் நேச்சுரல் செடின்னு தான் சொல்லிகிட்ருக்கோம். அவங்க நினைப்பாங்க எப்படா வருஷம் ஃபுல்லாக அப்படியே இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க.